வெல்கம் யூ ஆல் டு RMS Academy. இன்னைக்கு டெய்லி நியூஸ் நேவிகேட்டர்ல நம்ம பார்க்க போற லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ரீசனபிள்னஸ் ஆஃப் சோலார் பேனல் மேண்டேட். கவர்மெண்ட் ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த மேண்டேட் ரீசனபிளா இல்லையா அப்படின்னு 2-3 ஸ்டேட்ஸ் கர்நாடகா ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் நியூஸ் கேன் பி அரௌண்ட் GS paper 2. And solar power plant வந்ததுனால we can also keep in GS paper 3 environment. New bilateral investment model. This is purely a financial news, and this particular news is all related to now government is bringing out bilateral investment model. ஏற்கனவே ஒன்று இருக்கு, அது ரெஸ்ட்ரிக்டிவ் bilateral investment மாடல்னு சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். And this comes to GS paper 3 economy. SIPRI, Stockholm International Peace Research Institute, இவங்க இயர் ஆன் இயர் ஒரு ஹேண்ட் புக் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் ஹேண்ட் புக்ல அவங்க ஒவ்வொரு நியூக்ளியர் பவர்டு நேஷன்டையும் எத்தனை நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தடவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட கேஸ் என்னன்றதை பார்ப்போம். We can keep this under GS paper 3 internal security or GS paper 2 international relations. The Nicobar project to enhance maritime security. நிக்கோபார் ப்ராஜெக்ட் பற்றி அடிக்கடி நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ட்ரைப்ஸ்க்கும் அஃபெக்ட் ஆகுது, மெரைன் லைஃப்க்கும் அஃபெக்ட் ஆகுது. பட் ஸ்டில் கவர்மெண்ட் இஸ் கோயிங் ஹெட். அண்ட் கவர்மெண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா, இது ஒரு மேரிடைம் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட். காட் இட். ஸோ ஹென்ஸ் இட்ஸ் கம்ஸ் அண்டர் GS paper 3 இன்டர்னல் செக்யூரிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் இன் இடுக்கி. மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட், எஸ்பெஷலி elephants and human conflict is one of the major problem, especially in states like Karnataka, Kerala and Tamil Nadu. So அந்த மாதிரி வரும்போது இங்க நடந்த ஒரு இஷ்யூ பத்தி நம்ம பேசுவோம். அது மூலியமா எலிஃபென்ட் காரிடார்ஸ் பத்தி நம்ம பேசலாம். This comes under GS paper 3 environment. Foreigners vote in Tamil Nadu election under scanners. இப்ப ரீசனா நடந்த தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல வெளிநாட்டுல இருந்து வந்து ஓட்டு போட்டு போனவங்க எல்லாரும் இல்ல அட்லீஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் தம் ஹேவ் சம் ப்ராப்ளம்ன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் அண்டர் ஸ்கேனர் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. வில் டிஸ்கஸ் திஸ் அண்டர் GS paper 2 கவர்னன்ஸ். டிமாண்ட் ஃபார் NRC அப்டேட்டட் இன் மணிப்பூர். மணிப்பூர்ல சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நேஷனல் லெவல் டிரைவ் நடந்துட்டு இருக்கு. அப்ப மணிப்பூர் கவர்மெண்ட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் NRC. வில் டிஸ்கஸ் அபவுட் NRC, வில் டிஸ்கஸ் அபவுட் ILP and all. Got it. This comes under GS paper 2 governance. At the rebel TMC MP reach out BJP. We will discuss about that. What is the news related to? And we'll try to discuss this on the basis of anti-defection law. This comes under governance GS paper 2. And Philippines earthquake, one of the disaster happens in Philippines. Yes, we need to understand about that. We'll try to discuss about different scales and Pacific Ring of Fire. And this comes under GS paper 1 or GS paper 3 disaster management and GS paper 1 geography. Right, slowly we'll try to continue further. This is the first news of the day. India expanded its nuclear arsenal in 2025, says SIPRI. As I already said, this about your prelims. This news is all about your prelims in the particular slide. So Stockholm International Peace Research Institute is one of the non-profit organization. Happens to be in Stockholm. Stockholm is the capital of Sweden. So இவங்க 1966 established ஆனவங்க. இவங்க they will study about armaments, they will study about arms control treaty, disarmament பத்திலாம் படிப்பாங்க. And this particular organization definitely எதை பத்தி படிப்பாங்க அப்படின்னா, நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் எந்தெந்த நாட்டுக்கிட்ட எவ்வளோ இருக்குன்றத பத்தி இயர் ஆன் இயர் அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. Got it? And please ensure that this is not a United Nations organization. It is a non-profit organization, comes within the mandate of Sweden. Got it? இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட் இந்த தடவை இந்தியாவோட நியூக்ளியர் வார் ஹெட் 180 190 ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா கான்ஸ்டன்டா தன்னோட வார் ஹெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பேசிஸ்ல வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் ரிலேட்டட் டு யுவர் நியூக்ளியர் வெப்பன். ஸோ ஸ்மைலிங் புத்தா 1974 ஃபர்ஸ்ட் எவர் நியூக்ளியர் டெஸ்ட். அண்ட் இந்தியா செட் தட் திஸ் இஸ் தி பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இந்தியா கிட்ட 1974 நியூக்ளியர் வெப்பன் இருக்கா இல்லையான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இது அவங்க ஒரு டெக்னாலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனாக தான் பண்ணி காட்டினாங்க. பட் அடுத்து பொக்ரான் 2 1998, ஹியர் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவங்களோட தலைமையில் இந்த பர்டிகுலர்
டெஸ்ட் நடந்து போச்சு. he was a prime minister then and Abdul Kalam sir was the important scientist here. ஸோ இங்க அந்த ரிசர்ச் நடத்தினாங்க, செகண்ட் பொக்ரான் பண்ணாங்க, and from here we can say India became a nuclear weapon state. I hope you understand. So usable formatல நியூக்ளியர் வெப்பன் நமக்கு ரெடி ஆனது இங்க இருந்து தான். இந்த டேட்டை தான் நம்ம மே 11 நேஷனல் டெக்னாலஜிக்கல் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்றோம். Got it? இது முடிச்சதுக்கு அப்புறம், இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டன்டா யூஎஸ்ஏ மாதிரி நேஷன்ஸ் நம்ம மேல சாங்ஷன்ஸ் போட்டாங்க. அந்த சாங்ஷன்ஸ் வந்து வெளியே வரதுக்காக we created and very important கோட்ஸ். அந்த கோட் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இந்தியாஸ் நியூக்ளியர் டாக்டர்னு சொல்லலாம். ஸோ கிரெடிபிள் மினிமல் டிட்டரன்ஸ், விச் மீன்ஸ் ஐ ஒன்லி ஹாவ் மினிமம் நம்பர் ஆஃப் வார் ஹெட்ஸ் ஜஸ்ட் டு கிரியேட் டிட்டரன்ஸ். வேற எதுக்காகவும் வச்சிருக்கேன், அஃபென்சிவாலாம் நான் யூஸ் பண்ண வச்சிடல, டிட்டரன்ஸ்க்காக மட்டும்தான் வச்சிருக்கேன். நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி, ஐ வில் நாட் யூஸ் நியூக்ளியர் வெப்பன் ஆன் த ஃபர்ஸ்ட் கோ. ரிட்டாலியேஷன் பர்பஸ்க்காக தான் இருக்கும். அந்த ரிட்டாலியேஷன் மேசிவா இருக்கும். ஸோ என்னோட கண்ட்ரி மேலேயோ என்னோட ட்ரூப்ஸ் மேலேயோ வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வச்சு என்ன அட்டாக் பண்ணா ஐ வில் டெஃபினெட்லி கிவ் அ ஃபிட்டிங் ரிப்ளை, விச் மீன்ஸ் ரிட்டாலியேஷன். பட் அது மேசிவா இருக்கும், அதான் மேசிவ் ரிட்டாலியேஷன். Got it? And as of now, India is very few nation who have nuclear triad, which means நம்மளால லேண்ட்ல இருந்தும் லான்ச் பண்ண முடியும், ஏர்ல இருந்தும் அந்த நியூக்ளியர் வெப்பனை லான்ச் பண்ண முடியும், சீல இருந்தும் லான்ச் பண்ண முடியும். Got it? சீன் வரும்போது we have INS Ariant. இதோட கிளாஸ்ல இதான் லீட் ஷிப் in submarine. இந்த submarine can launch a ballistic missile. Got it? K series means K4 Sagarika அந்த மாதிரி மிசைல்ஸ் அதை லான்ச் பண்ண முடியும். அண்ட் ஏர் பேஸ்ட் பிரம்மோஸ் ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர்ல இருந்து லான்ச் பண்ற ஒரு வெர்ஷன் தான் பிரம்மோஸ் ஏ. 300 kg வரைக்கும் நியூக்ளியர் வார் ஹெட் அது மாதிரி லான்ச் பண்ண முடியும். அண்ட் வி ஹேவ் சம்திங் கால் லேண்ட் பேஸ். லேண்ட் பேஸ் மல்டிபிளா வச்சிருக்கோம், அக்னி 5, அக்னி 4, அக்னி பிரைம். ஸோ ஆல் தீஸ் வெப்பன்ஸ். One thing we need to understand that sea-based deterrence is the most survivable leg of the triad. So sea-based, triad. It's a very very survivable because மிச்ச ரெண்டுமே வந்து ஒரு நியூக்ளியர் அட்டாக்ல மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் திஸ் கேன் சர்வைவ். ஸோ இது நம்ம டெவலப் பண்றது ரொம்ப பெரிய விஷயமா நம்ம பார்க்கலாம். Got it? Now we need to understand there is something called doomsday clock. See, midnight 12 o'clock அப்படிங்கிறது கேட்டஸ்ட்ரோஃபி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கேட்டஸ்ட்ரோஃபை ரீச் பண்றதுக்கு இன்னும் 85 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ 85 செகண்ட்ஸ் டு மிட் நைட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஒருவேளை 12 o'clock ஆயிடுச்சுன்னா, மிட் நைட் 12 o'clock ஆயிடுச்சுன்னா வேர்ல்டு டெஸ்ட்ராய் ஆயிடும் அப்படின்றது ஒரு கணக்கு. இது ஒரு கான்செப்சுவல் டூல் தான். இந்த டூலை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா புல்லட்டின் ஆஃப் தி அட்டாமிக் சயின்டிஸ்ட், ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேளை 12 o'clock ஆயிடுச்சு அப்படின்னா then it's going to be a global catastrophe. Got it? இவங்க சொல்றது பாருங்க, 3 முக்கியமான விஷயத்தை இவங்க சொல்றாங்க. குளோபல் கேட்டோஸ்ட்ராஃபியை ரீச் பண்ண போறோம். 85 செகண்ட்ஸ் டு குளோபல் கேட்டோஸ்ட்ராஃபி. இது வரைக்கும் இவ்வளவு கம்மியா இருந்ததே கிடையாது. இதான் முதல் டைமா 85 செகண்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஒருவேளை இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு இன்னும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் ரீச் 12 o'clock, then global catastrophe. அதுல ஒன்னு நியூக்ளியர் த்ரெட், ரெண்டாவது டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜி. டெக்னாலஜிஸ் நம்ம கைமீறி இன்னைக்கு போயிட்டு இருக்கு, அந்த டெக்னாலஜிஸ் பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் கிளைமேட் சேஞ்ச், ஃபாசில் ஃபியூல்ஸ், கிரீன் ஹவுஸ் gas emissions, all creates a huge problem. So these are the prominent 3 threats. That is why now 85 seconds to 12 o'clock fix பண்ணிருக்காங்க. It is a conceptual tool. It is not a real clock and all. But இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 85 seconds தான் இருக்கு, அதுக்கு நம்ம எப்படினாலும் அந்த 85 seconds ஸ்டாப் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் நம்ம கம்மி பண்ணுன்றது வேர்ல்டுக்கு அவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க. Got it? சரி, now we'll try to understand this in a mains angle. இவங்க நம்ம பார்த்தது எல்லாமே prelims angle, factual informations. Mains angle, why India is expanding its arsenal. So 180 ல இருந்து 190 க்கு மூவ் ஆயிருக்காங்க. Why? Because பக்கத்துல சைனா இருக்காங்க, பாகிஸ்தான் இருக்காங்க, ரெண்டு பேருமே நம்மளோட enemy aliens. அண்ட் சைனா கான்ஸ்டன்டா அவங்களோட ஆர்சனலை மாடர்னைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பெருசு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் பாகிஸ்தான் ஹாவ் சம்திங் கால் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன். இட் இஸ் அ மினியேச்சர் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன். ஆக்சுவலி இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை லான்ச் பண்றதுக்கு அங்க ஃபீல்டு கமாண்டர் ஓகே சொன்னா கூட போதும். நம்ம ஊர்ல there is something called nuclear command authority responsible for taking decision whether to launch a nuclear weapon or not. But in that particular nation, it is a field commander who can decide whether to launch this or not. That's a very big problem. I hope you understand, right? And it is important to advance the
டெக்னாலஜி, அதோட மிசைல் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணணும், அட்வான்ஸ் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் கொண்டு வரணும், சம்மரின் பேஸ்டு டிட்டன்ஸ் கொண்டு வரணும். இதெல்லாம் இந்தியா கான்ஸ்டன்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா வி ஹாவ் அ த்ரெட். அண்ட் டிஸ்ஆர்மமெண்ட், யூனிவர்சல் நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட்டுக்கு இந்தியா எப்பயுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 1987 இந்தியாவோட இந்தியன் கவர்மெண்டோட ஸ்டாண்ட் அதுதான், நான் டிஸ்கிரிமினேட்டிவ் டிஸ்ஆர்மமெண்ட். ஸோ எவ்ரிபடி லெட்ஸ் டிஸ்ஆர்ம், நாங்க மட்டும் நீங்க மட்டும்லாம் சொல்ல வேண்டாம், எவ்ரிபடி டிஸ்ஆர்ம் பண்ணுவோம். அண்ட் டெஃபினட்டா இந்தியாவுக்கு நியூக்ளியர் ஸ்டேட் வெர்சஸ் நான் நியூக்ளியர் ஸ்டேட் அந்த மாதிரி வார்த்தையில எந்த விருப்பமும் கிடையாது. தட் இஸ் வை we had to be a member of NPT also. We said we will not be a member of NPT because it is a discriminative treaty. Got it, fine. And நம்மளோட nuclear weapon is only for strategic purpose, and we are doing this particular nuclear in a responsible way. நம்ம ஹேஸ்டியா யூஸ் பண்ண மாட்டோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் we will not use it hastily. I hope you understand, right? So these are the things related to our mains examination. We'll try to go to next news. Nicobar project will enhance maritime security. See, constantly this Nicobar project is in news. Why? Because from one side they are saying conservation, another side they are saying it is a security project. So அந்த டிபேட்னால தான் இந்த பர்டிகுலர் நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, this particular project happens to be in southernmost island of India, Andaman Nicobar Island, very close to Indira Point. Indira Point is the southernmost point in India. So அந்த பாயிண்ட் பக்கத்திலே தான் வருது. And they are going to build international container transshipment terminal. Galathia Bay அவங்க build பண்ணிட்டு இருக்காங்க. Galathia Bay is a very important bay, very close to Indira Point. And Greenfield International Airport build பண்றாங்க, power plants build பண்றாங்க, new township. So இந்த இடத்த ஒரு பிஸி டவுன் மாதிரி மாத்துறதுக்கான எல்லா வேலைகளும் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. Got it, fine. So what the government is saying, this particular project will definitely increase maritime security, boost Indo-Pacific presence, because India would have a presence Indo-Pacific region in a better ahum. This particular project is going to be very close to Strait of Malacca. Got it, fine. So Strait of Malacca பக்கத்துல இருக்கிறதுனால நம்மளோட presence இன்னும் பெட்டரா தெரிய வர ஆரம்பிக்கும். Enhanced trade connectivity and blue economy. Blue economy is related to water economy, fisheries மாதிரி விஷயங்களை பத்தி பேசலாம். And improve surveillance near critical sea lands. As I said, Strait of Malacca, அங்க நம்ம presence இன்னும் பெட்டரா இருந்துச்சுன்னா then we can have a very good hold on those lands. Got it? So இந்த ஒரு விஷயத்துக்காக தான் definitely government of India is always pushing for this particular project. Got it? So Great Nicobar project, UPSC prelims சம்பந்தப்பட்ட விஷயங்கள். So Nicobar, Southern Islands, Indira Point, close to Strait of Malacca, part of Andaman Nicobar Islands. இங்க ரெண்டு முக்கியமான tribes இருக்காங்க, Shompan tribes and Nicobaris. Shompan tribe is PVTGs also. There are around 75 PVTGs out of 705 STs. Okay. And environment, leatherback sea turtle nesting area, tropical evergreen forest. That's a very important one. Leatherback sea turtle is considered to be the largest turtle in marine region. And in the particular turtle is very in the Galathia Bay, in the particular turtle will come and lays eggs. So அந்த இடத்துல நம்ம அந்த போர்ட் கட்டுறது இட்ஸ் நாட் பி a good solution because habitat destruction ஆக வாய்ப்பு இருக்கு. லைட் பொல்யூஷன், லைட் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் அனிமல் கோஸ்ட்டுக்கு வரவே வராது. ஷிப் டிராஃபிக் அண்ட் நாய்ஸ் which will definitely destroy its navigation capabilities. பொல்யூஷன் அண்ட் வேஸ்ட் இதெல்லாம் சாப்பிட்டுச்சு இல்லை எனி ஸ்ட்ராங்கிள் ஹேப்பன் ஆகுதுன்னா நிறைய டர்ட்டில் இறந்து போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் டெஃபினட்டா we are not supposed to do this project அப்படின்னு சொல்றாங்க. And government initiatives, Mahasagar is a very important initiative by government of India. So we are trying to have a very good hold in Indian Ocean region, Pacific, Indo-Pacific region we need to have a very good hold. அதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி Act East policy, அதே மாதிரி Indo-Pacific Ocean initiative. This initiative was started in 2009, very latest one, to have a better hold in this region. Got it? And strategic important, as I say, maritime security, Indo-Pacific presence, monitoring Strait of Malacca, and boost blue economy. Got it? So all put together, this particular project is very important. But the problem is the leatherback turtles and the tropical evergreen forest. Got it? Fine. So this particular leatherback turtle are endangered species. That is vulnerable status இருக்காங்க IUCN ல. And இன்னைக்கு அவங்கள பார்த்துக்காம விட்டா this particular turtle comes to the coastal regions, especially
the Tropic of Cancer, Tropic of Capricorn, அதுக்கு நடுவில் இருக்க coastal regions எல்லாம் இவன் ஜென்ரலாக வந்து they lay eggs. ஒருவேளை அந்த இடம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா we need to think about the sustainability of this particular animal also. Got it? Fine. So that's about this particular project. And Great Nicobar project development and conservation. This slide is related to your mains angle. So benefits பாருங்க, strengthen maritime security, enhance Indo-Pacific presence, boost blue economy, reduces dependency on foreign transshipment hubs. பக்கத்துல இருக்க நிறைய transshipment hubsக்கு இது ஒரு போட்டியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. You can find in the slide. These are major transshipment hubs. Singapore, Changi Port இருக்காங்க. Klang Port is Malaysia. Colombo Port, of course. Hambantota Port of Sri Lanka also. So these are very important ports. And in the portuku ஒரு போட்டியா நம்ம ports வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அப்போ டெஃபினட்டா நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பெட்டரா வரும், பிஸ்னஸ் பெட்டரா இருக்கும். Got it? But the challenges are ecological damage, threat to biosafety, impact on PVTGs, climate and coastal vulnerability. இப்போ தான் நம்ம பார்த்தோம், லெதர் ஃபேக்டரியிலிருந்து ஆரம்பிச்சு டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வரைக்கும் டெஸ்ட்ராய் ஆக வாய்ப்பு இருக்கு. வே ஃபார்வர்ட், சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ராங் என்வரான்மெண்டல் safeguards, tribal consultation consult. Yes, Government of India already started to consult with tribes. Tribes Sabha அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரிசல்ட் பொறுத்து தான் பார்க்கணும். Scientific monitoring of biodiversity, balance strategic interest with ecological conservation. This is a very big one. Nobody have ever evolved a formula for this, but still we need to balance both. Economic development இருக்கணும், அதே டைம்ல we need to have a better strategic also. Got it? So that's the second news of the day. We'll try to proceed further. Foreigners who left India after voting in TN Assembly election comes under, everybody comes under the scanner actually. இதில் என்னன்னா, திருப்பி வெளிநாட்டுக்கு போனவங்க, இங்கேருந்து ஓட் போட்டு திருப்பி வெளிநாட்டுக்கு போனவங்க, அவங்க கை நிறைய எல்லாத்து கையிலையும் அந்த இங்க் இருந்துச்சு. நிறைய பேர் அதில் இந்தியன் சிட்டிசனே இல்லை. இந்தியன் சிட்டிசன் இல்லாமல் ஃபாரின் சிட்டிசன் அங்கே போய் செட்டில் ஆகிட்டு அங்கே பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க. ஆனால் அவங்க கையில் we can find அந்த இங்க். அப்போ ஃபாரின் சிட்டிசன்ஸ் இந்தியாவுக்கு வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்க. இப்போ உடனே சடனாக ஸ்டேட் போலீஸ், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஆல் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆல் கம்ஸ் டுகெதர் அண்ட் யாரெல்லாம் ஓட்டு போட்டு போனாங்களோ அவங்க ஸ்கேனரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ we need to understand what happens with this news I have said, but we'll try to understand the voting related aspects. So Article 326 of Indian Constitution, which speaks about universal adult suffrage, voting rights linked to citizenship. If somebody is not a citizen, then he or she cannot vote. Electoral roll revision. See, RP Act 1950 is a very important act because this act deals with revision of electoral roll. See, special intensive revision comes under section 21 subclass 3. Got it? So electoral roll regular revise பண்ற வேலை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி voters registration, qualification of voters. செக்ஷன் 16ல டிஸ்குவாலிஃபிகேஷன் பத்தி எழுதியிருக்காங்க. அதுல ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க. If somebody is not an Indian citizen, he or she cannot electoral identity card and he or she cannot vote. And the Representative People's Act 1951, this act is before elections and this act is on the election. யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு ஓட்டு இல்லை, அதையும் மீறி அவங்க ஓட் பண்ணியிருக்காங்கன்னா then it is a corrupt practices. Section 123 deals about that of RP Act 1951 and Section 8A also speaks about that. I hope you understand, right? So these are the important things you're supposed to understand. And OCA card holders. One thing we should understand that even OCA card holders not Indian citizen. They're overseas citizen of India இருந்தாலும் அவங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு அவங்க வீசா மல்டிபிள் என்ட்ரி வீசா இருக்கும், லைஃப் லாங் அந்த வீசா அப்ளிகபிள் ஆகும். இங்கே வந்து லேண்ட் வாங்கிக்கலாம், அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கலாம், கார் வாங்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் வாங்கலாம், ஆதார் கார்டு வாங்கிக்கலாம், ஃபார்ம் லேண்ட் வாங்க விட மாட்டாங்க. அண்ட் டெஃபினட்டாக ஓட்டு போட முடியாது. வை? பிகாஸ் he or she is not an Indian citizen. He or she is just an overseas citizen of India. Got it? Diaspora engagementக்காக இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாட் an Indian citizen, no voting rights, no right to contest elections. பிகாஸ் சிட்டிசனாக இருந்தால் தான் ஓட்டு போட முடியும், சிட்டிசனாக இருந்தால் தான் நம்மளால வந்து எலெக்ஷன்ஸ் நிற்க முடியும். Got it? So Article 324, which speaks about Election Commission of India's role in superintendence of the elections actually, and only Indians can vote. So இங்கே பெட்டரா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, yes, there is some problem happens and now they are into the particular problem. Got it?
electoral integrity and electoral purification. So we can understand that free and fair elections நம்ம டெஃபினட்டா கொண்டு வரணும். ஃப்ரீ எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஓட்டு போடுறவங்க, those who are voting, அவங்களோட ரோல். ஃபேர் எலெக்ஷனுங்கிறது those who are standing in elections, அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை. So protect sanctity of democratic process and prevents illegal influence of electoral outcomes, enhance public trust. Because ஓட்டு உரிமை இல்லாதவங்க வந்து ஓட்டு போட்டு போனாங்கன்னா டெஃபினட்டா அந்த பர்டிகுலர் எலெக்ஷனே கொஸ்டின் மார்க் ஆக வாய்ப்பு இருக்கு. சேலஞ்சஸ் ஹைலைட்டட், எலக்டோரல் ரோல் எரர்ஸ், அதனால தான் டெஃபினட்டா அவங்களால ஓட்டு போட முடிஞ்சிருக்கு. சிட்டிசன்ஸ் வெரிஃபிகேஷன் which doesn't happens properly and administrative issues because நிறைய டிலேஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். Got it, fine. So what we can do, periodic revision, SIR மாதிரி ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெட்டர் இன்டகிரேஷன் ECN இமிகிரேஷன் டேட்டாபேஸ், யாரெல்லாம் உள்ள வந்திருக்காங்க, எதுக்கு வராங்க, அந்த டேட்டாபேஸ் should be given to the Election Commission of India. அவங்க அதை செக் பண்ணணும் டெஃபினட்டா. பட் அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் இஸ் மஸ்ட், தட்ஸ் a good one, but Government of India yet to think of it. Let's wait and watch. Strong penalties and greater vote awareness. யாராவது நான் ஒரு வேளை தப்பான ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க கூட பார்த்து சொல்லலாம். அந்த அவேர்னஸ் நம்ம ஊர்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. Got it, fine. So it is important to have a clean rolls, fair elections and strong democracy. Electoral role வந்து elections வரைக்கும் democracy வரைக்கும் பெட்டரா இருக்கணும். Got it. Next news, solar firms move High Court over unreasonable mandate. This news is related to government have approved a list of models and manufacturers. We need to understand that there is something called solar cell and something called solar model. One particular cell is considered to be a cell, and multiple cells put together is called a module, and multiple module put together is called a solar farm in general. I hope you understand, right? அப்ப இந்த பர்டிகுலர் சோலார் செல் மேனுஃபேக்சர் பண்றவங்க கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த லிஸ்ட் இஸ் AMLL, approved list of models and manufacturers. Approved list of models and manufacturers. Approved list of models and manufacturers. இதுல இந்த மாடியூல் ப்ரொடியூஸ் பண்றாங்க 100+ இருக்காங்க. ஆனா இந்த செல்ல ப்ரொடியூஸ் பண்றவங்க 15+ தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாரும் கண்டிப்பா இந்த பர்டிகுலர் லிஸ்ட்ல இருக்க மேனுஃபேக்சர்ஸ்ட இருந்துதான் இந்த சோலார் செல்ல வாங்கணும்னு சொல்றாங்க. பட் வெளிநாட்டுல இருந்து அது இம்போர்ட் பண்ணும் போது ஒரு வாட்டுக்கு இந்த செல் அப்படிங்கிற பிரைஸ் வந்து 5 rupees இருக்கு. பட் இந்தியாவில் அது 13 rupees இருக்கு. ஸோ அன்ரீசனபிள் இன்க்ரீஸ் இன் பிரைஸ். நம்பர் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. வி ஹாவ் அ ப்ராப்ளம் மினரல்ஸ் ஆல்சோ. ஸோ சடனாக கவர்மெண்ட் இதை கொண்டு வராங்க. பட் கவர்மெண்ட் இது கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? டு பூஸ்ட் தி லோக்கல் ப்ரொடக்ஷன், பாலிசி கன்சிஸ்டன்சி. வி ஹாவ் மேஜர் இஷ்யூ. வி நீட் டு புஷ் திஸ் செக்டார் so that we can achieve our targets by 2030 and of course 2070. ஸோ இதெல்லாம் நம்ம புஷ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால இதை கொண்டு வராங்க. பட் இது அன்ரீசனபிளா இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு, கர்நாடகா அவங்கெல்லாம் அந்த கவர்மெண்ட்லாம் சேர்ந்து they went to Karnataka High Court. Got it, fine. So you can find reason for this particular ministry is responsible for the particular rules and regulations, and this particular ministry is responsible for all those things. I hope you find comfortable the difference between solar cell and solar module. And yeah, in the particular Ministry of New and Renewable Energy, our goals and energy security, sustainable growth, self-reliant manufacturing and cleaner tomorrow. Self-reliant manufacturing இதை புஷ் பண்றதுக்காக தான் இந்த சோலார் செல்ல இந்தியால இருந்து மட்டும்தான் வாங்குன்ற மாதிரி அந்த நியூஸ் கொடுத்துருந்தாங்க. Got it. ஸோ அது ரொம்ப அன்ரீசனபிளா இருக்கு. ஏன்னா பிரைஸ் டிஃபரன்ஸ் பயங்கரமா வருது. Got it. When the government has been asked, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, we have a Panch Amrit commitments இருக்கு. Panch Amrit commitments. So 5 commitments for sustainable future. இது நம்ம வந்து 2021 COP 2026 Conference of Party 26ல இதை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். And 500 gigawatts of non-fuel capacity by 2030. ஸோ இதை நம்ம கொண்டு வந்தே ஆகணும், புஷ் பண்றோம். 50% renewable energy by 2030. Abate 1 billion tons of emission குறைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி reduce carbon intensity with respect to our GDP 45% குறைக்கிறதா பிளான் பண்ணிருக்கோம் by 2030 and achieve net zero எமிஷனே இல்லை by 2070. Got it. ஸோ இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணோம்னா நம்ம உள்நாட்டில் அந்த ப்ரொடக்ஷன் மெக்கானிசம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்றாங்க.
பட் வே ஃபார் ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி மேனுஃபேக்சரர்ஸ் சொல்றாங்க. ஸோ மேனுஃபேக்சரர்ஸ் கவர்மெண்டோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதிர்த்து now they went to the court. So this is related to your mains angle. Arguments for the rule: reduce dependency on China because internal procure பண்ணும்போது சைனால தான் இம்போர்ட் பண்ண தேவையில்ல. Strengthens domestic supply chain, improve energy security, encourage indigenous manufacturing, supports Make in India, supports PLI, protection linked incentives investments. Got it? But the problem is domestic sell are significantly costly. As I said, 1 watt-க்கு Indian sell 13 rupees. Import பண்ணும்போது 1 watt-க்கு sell 5 rupees தான். So there is a huge difference. அப்ப நமக்குமே electricity extra விலையில விற்க முடியும். Insufficient domestic production capacity, as I already says, இந்தியாவோட மாடியூல் மேனுஃபேக்சரர்ஸ் பெட்டரா இருக்காங்க. அந்த கெப்பாசிட்டி எக்ஸீட்ஸ் த லிமிட். பட் செல் ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அந்த லிஸ்ட்ல ஒரு அரௌண்ட் 10+ மேனுஃபேக்சரர்ஸ் தான் இருந்தாங்க. அரௌண்ட் 17 மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ நம்பர் இஸ் வெரி வெரி லோ. ஸோ வி cannot manage with it. Got it? Risk of project delays, high electric cost, as I said, 5 rupees எங்க இருக்கு, 13 rupees எங்க இருக்கு. ஸோ 13 rupeesல செல் பர்ச்சேஸ் பண்ணா டெஃபினட்டா கன்சியூமர்ஸ் need to pay more. Slower renewable energy development and potential impact on 500 gigawatts target by 2030. So India is trying to club both the things. Faster solar deployment, அதே டைம்ல domestic manufacture leadership. ரெண்டுமே combine பண்ண முடியாது இப்ப. Achieving both simultaneously is difficult when the local production capacity is not up to the mark, as I already said. So very limited companies are producing the solar cell. And அந்த நம்பர்ஸ் ஜாஸ்தியானதான் நம்மளால சர்வை பண்ண முடியும். Got it? That's about this particular news. We'll try to go to the next news. Wild elephant, kills a woman in Idukki district of Kerala. Got it? So in the particular regards, we'll try to understand human-animal conflict and why such conflicts are increasing and what happens with elephant corridor. So you can understand that human-wildlife conflict is constantly increasing, and it is happening because when human activities overlap with wildlife habitats. So we can say project like roads, railways or settlements or plantations, இது எல்லாமே animal habitat ஓட overlap ஆகும். You might be hear about ஃபாரஸ்ட் லேண்ட் முடிஞ்ச உடனே நமக்கு ஃபார்ம் லேண்ட் ஸ்டார்ட் ஆகும். இது ஹார்ட் லைன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நிறைய வெஸ்டர்ன் நேஷன்ஸில் ஃபாரஸ்ட் லேண்ட் முடிஞ்சு கொஞ்ச நேரம் எம்டி லேண்ட் அப்புறம் தான் ஃபார்ம் லேண்ட் இருக்கும். பட் நம்ம ஊரில் உடனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியாக அனிமல்ஸும் வெளியே வர முடியும். அண்ட் வெளியே வந்துச்சுன்னா தென் that's going to be human animal conflict. See, killing மட்டும் இல்லை, லைஃப் ஸ்டாக் டேமேஜ் ஆகுது, லைஃப் ஸ்டாக் இறந்து போகுது, இல்லை டெத் ஆஃப் crops, property damages, all put together is human wildlife conflict. Conservation project, yes, we need to conserve everything. So adukku da government of India push பண்ணிட்டு இருக்காங்க. See, this particular corridors are very very important. In 2023, government have identified around 150 corridors in India. All these corridors are used by elephant to move from one habitat to another habitat. இந்தியாவில் ஹேபிடேட் இஸ் நாட் கண்டினியூஸ். இந்தியன் ஹேபிடேட்ஸ்லாம் அங்கங்கே பேச்சஸாக இருக்குது. ஸோ ஒரு பேட்ச் ஒரு பேட்ச் மூவ் பண்ணுறதுக்கு எஸ் தே நீட் காரிடோர்ஸ். இந்த காரிடோர்ஸில் நம்ம இந்த மாதிரி ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸை கொண்டு வரும்போது தேர் கம்ஸ் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். அண்ட் திஸ் பர்டிகுலர் மூவ்மெண்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக் எக்ஸ்சேஞ்சஸ், சீசனல் மைக்ரேஷன், ரெடியூஸ் கான்ஃப்ளிக்ட். ஓகே. ஸோ அப்போ அந்த காரிடோர்ஸ் இல்லை அப்படின்னா it's going to be really tough. This is related to human wildlife conflict, development and conservation. See, ரெண்டு ஆங்கிளையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சைடில் ரோட்ஸ் வேணுமா வேணாமான்னு கேட்டால் எஸ் ரோட்ஸ் வேணும். பட் டெஃபினட்டாக அது அனிமலுக்கு பாதகமாக இருக்கு. ஸோ அங்கேயும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ எக்காலஜிக்கல் காசஸ், தட்ஸ் அ வெரி பிக் காசஸ் why human animal conflict happens. Development causes, roads, hydropower projects, climate change, water scarcity. Elephants comes out of the core forest to drink water. The core forest la ungalku food illana, it used to come outside. Anga
ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் நடக்கலாம். இம்பேக்ட்ஸ் ஆன் ஹியூமன்ஸ் ஆன் அனிமல்ஸ். மெனி டைம்ஸ் ஹியூமன்ஸ் அந்த அனிமல் கில் பண்ணும்போது அனிமல்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த பர்டிகுலர் ஹியூமன்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த அனிமல்ஸை கில் பண்றதை நம்மளால பார்க்க முடியும். I hope you understand, because it's a loss, economic loss. Lovable ones loss ஆயிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா people will agitate also. So அது அந்த அனிமலுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. Got it? And what we can do, restore elephant corridor properly, all 150 corridors, habitat improvements, so that அவங்களுக்கு ஃபுட் உள்ளே கிடைக்கிற மாதிரி வாட்டர் ஹோல் நிறைய கொண்டு வரலாம். சயின்டிஃபிக் லேண்ட் யூஸ் பிளானிங், டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எங்க அந்த அனிமல் வருது அப்படின்னு, எஸ்பெஷலி டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு திஸ் ரயில்வே லேண்ட்ஸ் அண்ட் எலிஃபென்ட்ஸ். நிறைய டைம் நம்ம பார்க்கலாம் ரயில்வே லேண்ட்ஸ்ல இந்த எலிஃபென்ட் மாட்டி இறந்து போடுவாங்க. அங்க நம்ம டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பண்ணியும் இருக்காங்க. Got it? And governance measure, local community participation is very very important. லோக்கல் கம்யூனிட்டிஸை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சா அவங்க அந்த அனிமல் மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ த ட்ரெயின் கேன் ரெடியூஸ் ஸ்பீட் ஆர் அந்த பர்டிகுலர் அனிமல் ஊருக்குள்ள வரும்போது ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் we are supposed to understand from this news. Next one, 1000 takes out rally demanding NRC update in Manipur. See, Manipur இப்போ சென்சஸ் நடந்துட்டு இருக்கு. National Registry of Citizenship is the only one good record that happens to be only in Assam. பட் இப்போ மணிப்பூர்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் அந்த என்ஆர்சி கொண்டு வாங்க, கொண்டு வந்து யார் யாரெல்லாம் லோக்கல் சிட்டிசன்ஸ், யார் யாரெல்லாம் இமிகிரன்ஸ்லாம் ஸ்டேட் விட்டு வெளியே அனுப்புங்க, ஸோ தட் எங்களால் பெட்டரா எங்க ஸ்டேட்ல இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஹேப்பன்ஸ் இன் மணிப்பூர். மணிப்பூர் இஸ் ஆல்ரெடி in trouble because of Kukis and Maitis and Kukis and Nahas. So still இந்த பிரச்சனை ஆட் ஆயிருக்கு. ஸோ கன்சர்ன் ஓவர் இல்லீகல் மைக்ரன்ஸ், எஸ் இல்லீகல் மைக்ரன்ஸ் உள்ள வரதுனால லோக்கல்ல இருக்கவங்களுக்கு நிறைய எக்கனாமிக்கல் லாஸ் ஏற்படும். அதை நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால மணிப்பூர்காரங்க எஸ் வி நீட் என்ஆர்சின்னு சொல்றாங்க. சென்சஸ்க்கு முன்னாடியே அதை அப்டேட் பண்ணணும். அண்ட் யார் யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் அந்த சென்சஸ் என்ஆர்சியில் இல்லையோ அவங்கள டிபோர்ட் பண்ணும். வாட் ஹேப்பன்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால் வி ஆல்ரெடி saw. அதே மாதிரியே பண்ணுன்றதான் இவங்க புஷ் பண்றாங்க. அண்ட் இன்னர் லைன் பர்மிட், இந்த பர்டிகுலர் நியூஸ் பொறுத்த வரைக்கும் இன்னர் லைன் பர்மிட் பத்தி பேசியிருந்தாங்க. See, Manipur already have inner line permit. We need to understand what is called inner line permit. It was introduced in 1873 based on Bengal Eastern Frontier Regulation. British subjects இந்த ILP இருக்கிற ஏரியாக்குள்ள போகணும் அப்படின்னா they are supposed to get inner line permit. இப்ப 1950ல அந்த பிரிட்டிஷ் சப்ஜெக்ட்ஸ்ன்ற வார்த்தையை இந்தியன் சிட்டிசன் மாத்திட்டாங்க. ஸோ இப்போ இந்த 4 ஸ்டேட்டுக்குள்ள இந்தியன் சிட்டிசன்ஸ் போகணும் அப்படின்னா ILP வாங்கணும். பட் அருணாச்சல் பிரதேசத்திலேயே பிறந்து வளர்ந்த ஒருத்தர் ILP வாங்க தேவை, வெளியே வராது, திருப்பி உள்ள போறோம், ILP தேவை. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ somebody from Tamil Nadu or somebody from Kerala or Karnataka or somebody from Delhi or Haryana, they want to go to, let's say, Manipur. They are supposed to get inner line permit. இப்போ டூரிஸ்ட் போறவங்களா, எஸ் டூரிஸ்ட் விசா, டூரிஸ்ட் அந்த ரெகுலேஷனும் சேர்த்து they are supposed to apply for inner line permit. ஓகே, இது எதுக்காக பண்றாங்கன்னா, ரெகுலேட் என்ட்ரி, ப்ரொடெக்ட் தி லோக்கல் கல்ச்சர், லோக்கல்ல வேற யாரும் லேண்ட் வாங்கக்கூடாது, சேஃப்கார்ட் லேண்ட் ரைட்ஸ், ப்ரிவென்ட் டெமோகிராஃபிக் ப்ரெஷர். நிறைய பேர் அங்க போய் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஃப்ரெஜைல் ரீஜன், அங்க இருக்கிற ட்ரைபல் பீப்புள் அஃபெக்ட் ஆவாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காங்க. And ILP is not equivalent to visa. I hope you understand, right? It is like when Indian citizen goes to tour, reach out these states, they're supposed to get ILP. I hope you understand. It's not a visa, right? Next news of the day, new bilateral investment model. பாருங்க, India now interest in getting investments from many nations. So generally investments இன்னொரு நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரும்போது they will go for something called bilateral investment treaties. அந்த bilateral investment treatiesல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. See, bilateral investment treaties எதுக்காக அது சைன் பண்ணப்படுறது? ப்ரொமோட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொடெக்ட் இன்வெஸ்டர்ஸ். வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் இங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்டடா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல, அதுக்காக ரெடியூஸ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அண்ட் இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஃபிடன்ஸ். அண்ட் இந்த பர்டிகுலர் bilateral investment treatyல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல மிக முக்கியமான சேஞ்ச், லோக்கல் ரெமெடி பீரியட் ரெடியூஸ் டு 2 years. அதாவது if at all there is a problem between investors and local government, that is government of India, 2 years வரைக்கும் இந்தியன் கோர்ட்ஸ்ல
அந்த பர்டிகுலர் இன்வெஸ்டர்ஸ் ஃபைட் பண்ணலாம். முன்னாடி 5 இயர்ஸ் வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். இப்போ 2 இயர்ஸ் ஃபைட் பண்ணிட்டு கூட வெளியே போகலாம். வெளியே போகலாம் அப்படின்னா there is something called international arbitration centers. For example, Singapore trade dispute arbitration centers, or you can say Hong Kong arbitration centers இருக்கு, இல்லைன்னா லண்டன் arbitration centers இருக்கு. இதெல்லாம் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்பிட்ரேஷன் சென்டர்ஸ். இவங்க எல்லாமே யுனைடெட் நேஷன் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் லா, அந்த பர்டிகுலர் லாக்கு சம்பந்தப்பட்ட பாலிசிஸ் அண்ட் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி அட்ஜுடிகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் கோர்ட்ஸ்குள்ளேயே இருந்தா கவர்மெண்ட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, வெளிநாட்டுல இருந்து வர ஒரு இன்வெஸ்டர் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப சீக்கிரமா இந்தியாவை விட்டுட்டு இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் சென்டர்ஸ்க்கு போகணும்னு விருப்பப்படுவாங்க. முன்னாடி 5 இயர்ஸ் வரைக்கும் இந்தியாவில் ஃபைட் பண்ணணும். இப்போ 2 இயர்ஸ் ஃபைட் பண்ணா போதும். இட் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் நோட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்தியா சஃபர்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் வோடஃபோன் இஷ்யூ, கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இஷ்யூல நிறைய சஃபர் ஆயிருக்கிறதுனால 5 இயர்ஸ் லாக் அண்ட் பீரியட்னு வச்சிருந்தாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. லோக்கல் எதுவும் டிஸ்பியூட் ஆகுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் இன்வெஸ்டருக்கும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அகெயின்ஸ்டா இன்வெஸ்டர்ஸ் கேஸ் போட முடியும். அந்த கேஸ் 5 இயர்ஸ் வரைக்கும் இந்தியாக்குள்ளதான் இருக்கும். அப்புறம் தான் இன்டர்நேஷனல் சென்டர்ஸ் போக முடியும். ஆனா இங்க இந்த டைம் 2 இயர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட்ஸ் குட் நியூஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். அதே மாதிரி நோ எம்எஃப்என் ஸ்டேட்டஸ், மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களோட கூட்ஸை இந்தியாவுக்குள்ள வரும்போது லோக்கல் கூட்ஸ்க்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. இதான் அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நான் ஏன்ற நேஷனுக்கு எம்எஃப்என் கொடுத்துட்டேன். இப்ப பின்ற நேஷனோட பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி சைன் பண்ணிருக்கேன். இந்த பி நேஷன் எனக்கும் எம்எஃப்என் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா யாருக்குமே எம்எஃப்என் கொடுக்கல அப்படின்ட்டாங்க. காட் இட். மூணாவது டாக்ஸ். ஜென்ரலா இந்த டாக்ஸ் இஷ்யூஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கையில தான் இருக்கும். இந்த டாக்ஸ் இஷ்யூவை வச்சுக்கிட்டு ஆர்பிட்ரேஷன் சென்டர்ஸ்க்கு இந்த இன்வெஸ்டர்ஸ் போக முடியாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ இட் ஷுட் பி லைக் ஒரு டிப்ளமசியில தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். கண்டிப்பா ஆர்பிட்ரேஷன் சென்டர்ஸ்க்கு போக விட மாட்டாங்க. பிகாஸ் டாக்ஸ் வி ஆல்ரெடி சஃபர்ஸ் அ லாட். அதனால இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த்ரீ டு அன் எக்ஸ்டென்ட் இஸ் குட். பட் தேர்ட் ஒன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்காக பண்ணிக்கிட்டது. பட் ஸ்டில் இது நமக்கு தேவைப்படுது. பட் இட்ஸ் தட்ஸ் ரிலேட்டட் டு bilateral investment treaty. Next one, 7.8 magnitude earthquake, Jaws, Philippines. So we'll try to understand what is this magnitude and intensity. See, ரெண்டு ஸ்கேல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிச்சர் ஸ்கேல் அண்ட் MMI. This is modified Mercalli scale. So magnitude அப்படிங்கிறது எந்த இடத்துல அந்த எர்த்குவேக் வருதோ அந்த பர்டிகுலர் இடத்தோட சைஸ் வச்சு அந்த பர்டிகுலர் எர்த்குவேக் பத்தி பேசுறது. இட்ஸ் கால்ட் மேக்னிடியூட். I hope you understand. So measures the size of the earthquake at the source. But this particular intensity அப்படிங்கிறது, this particular intensity related scale measures the shaking and damage of specific location. So எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அதை வச்சு பார்க்கறது மேக்னிடியூட். அண்ட் மேல எவ்வளவு டேமேஜ் ஏற்படுதுன்னு பார்க்கறது நம்ம வந்து மாடிஃபைடு மெர்காலிக்ஸ் இண்டெக்ஸ் ஆர் ஸ்கேல்னு சொல்லலாம். இது வேரி ஆக வாய்ப்பு இருக்கு, வேரி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். பிகாஸ் when there's empty ground அங்க டேமேஜ் ரொம்ப கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் பில்டிங்ஸ் இருக்கா டேமேஜ் ஜாஸ்தியா இருக்கும். பட் இது அப்படி இல்லை. ஒன் வேல்யூ ஃபார் த ஹோல் எர்த்குவேக். அதனாலதான் ஜென்ரலா நீங்க நிறைய மேக்னிடியூட்ன்ற வார்த்தையை பார்ப்பீங்க than the intensity. I hope you understand, right? So these are the basic understanding related to the table column of magnitude. Go through பண்ணிக்கோங்க. And we need to understand about the Pacific Ring of Fire. It's going to be a very terrifying place in the earth. In the particular Pacific Ring of Fire la தான் பிலிப்பைன்ஸும் இருக்கு. And you can find contains 75% of the most world's active volcanoes, reason for 90% of world's earthquake formed by moment and collision of tectonic plates. So இங்க இருக்கிற முக்கியமான பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா we have yes, Pacific plate, North American plate, South American plate, Indo-Australian plate, Eurasian plate, almost all the plates involved here. So in the regions there's always an active volcano regions. அதில் தான் Philippines இருக்கு. So no wonder Philippines suffers like this. And last news of the day, this is related to anti-defection. Because நிறைய ரீசனா நம்ம நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எம்பிஸோ எம்எல்ஏஸோ அந்த பார்ட்டியை விட்டுட்டு வேற பார்ட்டியில போய் ஜாயின் பண்றது அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ திஸ் anti-defection is going to be very important on this matter.
ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வராங்க கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ ஒரு பர்டிகுலர் பார்ட்டியில டிக்கெட் வாங்கி ஜெயிச்சவங்க இன்னொரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு போகக்கூடாது அப்படின்றது அந்த லாஜிக். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ இந்த பர்டிகுலர் 10th ஷெட்யூல் எப்போ அப்ளை ஆகும் அப்படின்னா, ஒரு மெம்பர் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாரு எப்போ அப்படின்னா, வாலண்டரி கிவிங் அப் தி பார்ட்டி மெம்பர்ஷிப் ஃப்ரம் த பார்ட்டி வேர் ஹி காட் டிக்கெட் அண்ட் ஓன். அண்ட் அந்த பர்டிகுலர் பார்ட்டியோட விப் கொறடான்னு சொல்லுவாங்க, விப் சொல்றதை கேட்காம வேற எதனா பண்ணிட்டார் அப்படின்னா தென் டெஃபினட்டா அவருக்கு அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் அப்ளை ஆகும். காட் இட்? ஸோ சேர்மன், ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா இஸ் ரெஸ்பான்சிபிள், த ஹெட் ஆஃப் தி particular legislation responsible for this particular anti-defection. And Holan கேஸ்ல ரொம்ப சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிடுவாங்க, எஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குன்னு சொல்லிடுவாங்க. தட்ஸ் a prelims fact. We need to understand that 2/3 of MLAs or MPs from a particular party breaks and joins other party, then anti-defection won't work. Because 2/3 வரும்போது அவங்க தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆயிடுவாங்க, 1/3 பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லை. ஸோ 1/3 உடச்சு கொண்டு போய் அங்கே சேர்த்தாங்கன்னா அது டெஃபினட்டாக நம்ம ஒத்துக்க முடியும். இனிஷியலா 1/3 எம்பிஸ் ஆர் எம்எல்ஏஸ் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி பிரேக்ஸ் அவே, தென் அதுவும் ஆன்டி டிஃபெக்ஷனாக வராது. பட் 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அதை அமெண்ட் பண்ணி 1/3 பிரேக் ஆகி இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் போய் சேர்ந்தாங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் அவங்க மேலே அப்ளை ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் 2/3 can save themselves from this anti-defection, but 1/3 defect cannot save. I hope you understand, right? So this simple news, but we need to find the development of the news subsequently என்ன ஆகுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. But as of now we can deal with this particular anti-defection. So these are the two questions related to our today's prelims question, this one. So thank you for listening to today's DNN. Have a good day.